நாகராசா வர்ணவரசிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழில் கூட்டுறவு சங்க சமாசங்களிருந்த உபதலைவர். நான் ஏற்கனவே இது சம்பந்தமான முறையில் மீடியா கொடுத்துறான். இது மக்கள் மத்தியில் போய் சேரையில்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 8ஆம் தேதி வலம்புரி பேப்பரில் உட்பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. நீதி அலுவலகத்துறை பணிப்பாளர் டிஜி யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு ஒரு வாய் மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாராம். கடலிலே இறந்த நேவி அதிகாரிக்கு இந்தியா இழுவப்படகு, இந்தியாவாலே பிடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக இழுவப்படகுகளை விற்று இந்த பணத்தை அந்த கடலிலே செத்த நேவி அதிகாரிக்கு கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இது சம்பந்தமான முறையில் எங்களது மக்கள் இன்னும் வெளிப்படையில்லையே என்று சொன்னால், இன்றைக்கு எங்களது வடமராட்சி கிழக்கு கடலிலே 2 பேர் இந்திய இழுவப்படகால மூழ்கடிக்கப்பட்டு 2 பேர் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பம் சரியான கஷ்டத்தின் நிலைமையில் வறுமை நிலையில் பாடிக்கொண்டிருக்கு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த படகு மூழ்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி பருத்துறை கடலிலே ஒரு படகு மூழ்கடிக்கப்பட்டது. ஒரு நபருக்கு உயிரும் போயிருக்கு, உயிரிழந்திருக்கிறார். அதே மாதிரி ஆதிகளோடிலே ஒரு படகு சேதப்படுத்தப்பட்டது. அடுத்தது பல 1000 கோடி மில்லியன் எங்களுக்கு தொழில் நட்டம் வந்திருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச காலத்தில் இன்றைக்கு வரையும் இன்றைக்கு ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு அளிக்கப்பட்டு இன்றைக்கு அது சம்பந்தமான முறையில் எந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சரி இலங்கை அரசாங்கம் சரி, இதுகளை பற்றி ஒரு வாய் திறக்கவும் இல்லை. இந்த மக்களுக்கு ஒரு நட்டீடு கொடுக்கப்படவும் இல்லை. இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு நன்கொடையோ ஏதாவது ஒன்று வழங்கப்படவும் இல்லை. அப்போ இன்றைக்கு எங்களந்த மக்கள் செத்து இன்றைக்கு அந்த குடும்பங்கள் இனிமே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கேக்கல. இன்றைக்கு நேய்படி அதிகாரம் அது நீங்கள் அரசாங்கம் நீங்கள் எதை என்ன கொடுங்க, அவருக்கு கொடுக்குறது அது கூட பிரச்சனை. நீங்கள் எவ்வளவு எத்தனை லட்சம் என்ன கோடிக்கணக்கிலையும் கொடுங்க, அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வரையில். ஏனென்று சொன்னால் இதை விற்று இன்றைக்கு அதை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ரூபாயெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்கட மக்கள் செத்து இன்றைக்கு இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுது. கோடிக்கணக்கான இந்த கடல் தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கட மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தொழிலெல்லாம் அவதிப்படுத்திட்டு தொழில் இல்லாத இழந்து தொழில் இல்லாமல் கூலி தொழில் பார்த்துட்டு கேட்க. அந்த நேரத்தில் இந்த இழுவமணி தொழிலை விற்று தான் இந்தியா அது கடலில் செத்தவருக்கு ஒரு தற்செயலாக நடந்து சம்பளம் செத்தவருக்கு நீங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் அவருக்கு சம்பளம் போகும், அடுத்தது நீங்கள் பென்ஷன் வரும், அடுத்தது அவற்றை வாழ்க்கைக்கு அரசாங்கம் நீங்கள் என்னத்தையும் கொடுக்கும். நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் இந்திய நிறுவப்பட வித்துத்தான் கொடுக்கணும்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது. அதே மாதிரி எப்படி எங்களோட மக்களுக்கும் கொடுங்க. இப்போ உயிரிழந்த மக்களுக்கு கொடுங்கோ, சேதப்பட்ட மூழ்கடிக்கப்பட்ட படகுகளுக்கு கொடுங்கோ, அடுத்தது கடத்தொழிலில் இழந்த வாழ்வாதாரத்தில் இழந்த மக்கள் அனைவருக்கும் கொடுங்கோ. அதை விட்டுட்டு தனியாக இன்றைக்கு நடந்த சம்பவத்துக்கு அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னால் அது கடைசி மட்டும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்போ இன்றைக்கு நாங்கள்லாம் கிராமிய அமைப்பு, நாங்கள்லாம் யாழ் மாவட்ட சம்மேளனம் என்று மார்பு தட்டி கொண்டு இந்தியா படகுக்காக கதைக்கிறவர் இன்றைக்கு இதுகளுக்கு ஏன் வாய் திறக்க இல்லை? இன்றைக்கு இந்த எத்தனையோ தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது. ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை பற்றி கதைக்க இல்லை, இந்த சம்பவத்துக்கு வாய் திறக்க இல்லை. நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்களுக்கு எங்களது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, எங்களது கடல் வளம் அழிக்கப்படக்கூடாது, எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மாத்திரம் மௌனமாக இருக்கிறீர்கள். கேட்டால் அங்கே நிற்கிறீர்கள், இங்கே நிற்கிறீர்கள், முழுடமும் தெரிகிறீர்கள். கடத்தொழில் அமைச்சரோட முழுடமும் தெரிகிறீர்கள். அப்போ என்னத்துக்கு வரும்? இதுக்கு உங்களால் வேதரக்க முடியலை. ஏன் உங்களுக்கு என்ன ஒன்று மில்லியா? உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மனச்சாட்சி இருந்திருந்தால் நீங்கள் எப்போ ஒன்று ஆயுதம் வந்திருப்பீர்கள். எங்கட மக்களுக்கும் செய்ய வேணும், எங்கட மக்கள் இந்த உயிர் இல்லையோ, அப்போ நாங்கள் கடலில் செத்தா எங்கட மக்கள் இந்த உயிர் இல்லை, அதை கேட்பார் இல்லை, ஒரு நேவிக்காரன் செத்ததுக்காக நீங்கள் பலத்தை செய்கிறீர்கள். நீங்கள் நேவிக்காரன் கொடுங்கோட்டா நான் சொன்னால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இழுவப்படகை விற்று கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏற்க முடியாத விஷயம். தயவு செய்து இது சம்பந்தமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்களும் அவை சொல்லினேன் இவை சொல்லினு கூட நீங்கள் ஆட்டி போட்டுருக்காங்க. இதுக்குரிய பதிலை கொடுங்க. அப்படி கொடுக்குறேன்னா எங்கட மக்களும் கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கையில் விடுங்க நீங்களும். ஏனென்று சொன்னால் எத்தனையோ விஷயம் இன்றைக்கு 16 தொழில்கள் தடை என்று சொல்லி குருநகரில் டிஜி நேரடியாக பணிப்பாளர் டிஜி போட்டு 16 தடை, இதுடைய தடை செய்யப்பட்ட தொழில்னு சொல்லி போட்டு போய்க்கல. அந்த தொழிலை நீங்கள் தடை செய்யலை. நாங்கள் கேட்டதுக்கு தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் தகவல் வரையில்லை. எழுத்து மூலமாக தாங்கள் அறிக்கை வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுப்ப வேண்டும். இது வாய் மூலமாக சொன்னு சொல்லி இதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும். இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ தற்செயலாக திருப்பியும் இந்த சுருக்கு விலைகள் மோசமான முறையில் துவங்கியிருக்கு. அன்றைக்கும் கட்டக்காட்டில் சுருக்கு விலை மீனோட போட்டுகள் வந்தேன்னு சொல்லி கட்டக்காட்டு மக்கள் ஆதங்கப்பட்டு நேவியோட கழிச்சு நேவி அதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லின்னு சொல்லி
ஃபேஸ்புக்கில் எல்லாம் விட்டிருந்தார்கள். உண்மையின்படி அந்த படகு இருக்கிறதெல்லாம் குறுகிய சின்ன மீன்கள், அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. ஒன்று கோழி தீனி கொடுக்கணும், இல்லாட்டி கடலில் தான் கொட்டணும். ஆனால் அந்த கடலில் தான் கொட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு மாத்தளன், அங்கால முல்லைத்தீவு, கொக்குலை சகலிடமும் இன்றைக்கு மோசமான முறையில் சுருக்கு விலை போகுது. இன்றைக்கு ஒரு சூடேந்த விலை வந்து 50 ரூபாய்க்கும் சூடு எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. நாங்கள் சூட தொழிலுக்கு போய் வந்தால் 50 ரூபாய்க்கும் எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் இவங்கள் சுருக்கு விலையால் கொண்டு வந்து குஞ்சு குருமான் மீன் எல்லாத்தையும் கொண்டு சும்மா கண்ட காசுக்கு கொடுக்குறாங்க. கண்ட காசுக்கு கொடுத்த உடனே எங்கே இந்த மீன்கள் வந்து விற்கலாம் கிடக்கு. இன்றைக்கு தொழிலாளிகள் தொழிலுக்கு போகிறதே இல்லை. இன்றைக்கு 100% விதமான தொழிலாளி முறை என்று சொன்னால் இந்த மண்ணெண்ணெய் விலையில மண்ணெண்ணெய் அடித்து கொண்டு போய் சூடையோ மீனையோ பிடிச்சு கொண்டு வந்தால் இன்றைக்கு சூடேந்த விலை 50 ரூபான்னு சொன்னால் நாங்கள் 400 கிலோ 500 கிலோ சூடை பிடிச்சாலும் கட்டாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் போய் வர என்ன காசு, இனிமேல் அந்த சூடை தெரிக்கிறாங்களுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாத்தையும் கையும் கணக்கு பார்த்தா கையும் கணக்கு பார்த்தா சரியாக வரும். அப்போ இதால் இன்றைக்கு எங்கட மக்கள் தொழில் போவால் இருக்கேங்கல்ல. இன்றைக்கு திருப்பியும் இன்றைக்கு சுருக்கு வேலை தனி ஓங்கி என்னவோ இல்லாமல் கடல் முழுக்க வெளிச்சமும் சுருக்கு விலையும் தான். இன்றைக்கு முல்லைத்தீவில் ஒரு கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார், முல்லைத்தீவு மாவட்ட ஏடி. இன்றைக்கு அவர் சொல்கிறார், அந்த கடலில் ஐயா 500 மேலே லைட்டை போட்டு இருக்கிறாங்க, சுருக்கு வேலை வளைக்கிறதுக்கு இருக்கிறாங்க போல இருக்குது, நேவி பிடிக்கல. ஆனால் இன்றைக்கு அந்த சுருக்கு வரி அவங்க பிடிச்சு கொண்டு வந்து இன்றைக்கு மீன் எளிய விலைக்கு விற்கிறாங்க. எங்கட மக்கள் மண்ணெண்ணெய் விலையில் எண்ணெய் அடித்து கொண்டு போய் இன்றைக்கு அந்த சூடியை பிடிச்சி கொண்டு வந்து 50 ரூபாய்க்கு விற்க முடியலை. ஆனால் நாங்கள் ஒரு வடை வேண்டி சாப்பிட்றோம் 80 ரூபா. ஆனால் அந்த சூடேந்த பெறுமதி வந்து 50 ரூபா. அப்போ என்னட்டு இந்த மக்கள் வாழ்வாரத்தை கொண்டு போயின்னு சொல்லி அந்த ஏடி கடத்தொழில் அமைச்சரை கேட்குறார். கடத்தொழில் அமைச்சர் மௌனம் சாதிக்கிறார். அப்போ அதுலேயே என்ன ஒருத்தர் சொல்கிறார், இன்றைக்கு 15-16 ஆளாச்சியே நாங்களும் சொல்ல நேவிக்காரன் பொருட்படுத்தினால தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வந்தால் தான் தாங்கள் பிடிப்போம் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்கிறான்னு சொல்லி அந்த முல்லைத்தீவிலே இன்னும் ஒருவர் காய்க்கிறார். அதுக்குள்ள குறுக்கிட்டு அதுக்குள்ளே ரோடான் ஒன்று கத்தி கொண்டிருந்தது. அது என்னத்தை கதைச்சதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும், அது என்ன விளங்கி கதைக்குதோ தெரியல. ஆனால் கடத்தொழில் அமைச்சருக்கு ஒரு நல்ல தீர்ப்பொண்டே வழங்கல. அண்டையிலேருந்து இண்டை வரை அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் கூப்பிடுறார், கதைக்கிறார், அதை செய்கிறான் இதை செய்கிறான்னு சொல்கிறேன் தவிர எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நேவிக்காரன் என்ன சொல்கிறான், தங்களுக்கு சரியான முறையிலே அனுமதி வழங்கப்பட்டால் தான் நாங்கள் அதை பிடிப்போம்னு சொல்லி. இன்றைக்கு கொக்குலாய் எடுத்து பாருங்க, கொக்குலாயில் வந்து 2 கொக்குலாய் ஆற்றுல வந்து 2 பக்கம் நேவிக்காயம் இருக்குது. அந்த ஆற்றுக்களால் தான் சகலை போட்டு தொழிலுக்கு போடுவோம். அது சுருக்கு வழியாக இருக்கலாம், தொழில் போட்டாலே இருக்கலாம். அந்த ஆற்றுக்களால் இந்த நேவி கேம்பை தாண்டி தான் தொலை போட்டு சுருக்கு வலையும் போய் சுருக்கு வலையை மீனை கொண்டு வராங்க. அந்த நேவி பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ நேவி பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைய கடத்தொழில் அமைச்சர் பிள்ளையை நுள்ளி விட்டு தொட்டிலே மாட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த மக்களை வந்து உசுப்பேற்றுறது, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் போய் ஆந்திராவில் போய் மீன் வளர்ப்பு வளர்ப்பை பற்றி பார்த்து போட்டு வந்திருக்கிறார். ஏன் இந்த இந்தியாவில் சம்பந்தமாக அங்கே மீனவரோட பேசியிருக்கிறான் தானே, அல்லது அந்த அரசாங்கத்தோட போய் முதலமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சரோட கழிச்சிருக்கிறான் தானே, நல்லெண்ண அடிப்படையில் செய்யணும் மட்டும்தான். ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது, பிரச்சனை தீராமல் இருக்கிறதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னு சொன்னால் அப்போ தான் தாங்கள் குளிர்காயலாம். இன்றைக்கு இந்த 6 குளம் குட்டை கேணி எல்லாத்தையும் கெடுத்து கொண்டு வந்து திருப்பியும் அங்கே போய் பார்த்து போட்டு வந்து அவங்க அப்படி செய்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கெடுக்கிற வழியே தவிர எங்களுக்கு மீனவரை வாழ வைக்கிற வழியே இல்லை. எல்லாத்தையும் யோசிக்கும். எங்களோட மக்கள் வந்து எல்லாரும் மௌனமாக இருக்கிறீர்கள். ஏன்னு தெரியல. இன்றைக்கு உண்மையாக உங்களத்த வீடு வழியாக உங்களத்த உண்மையின்படி சில வீடுகளையும் அடுப்பெரியதோ தெரியாது. அவ்வளோ நிலைமைக்கு எங்களுக்கு கரையோர மக்கள் இருக்கிறேன். இன்றைக்கு எந்த மீனை கொண்டு வந்து விற்கிறீர்கள் நீங்கள்? மற்ற மீன் மற்ற தொழில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் சூடாக பிடிச்சா 50 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ என்னென்ன இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறது? ஆரிட்ட போய் இனிமே புறையிடுறது. நாங்கள் ஜனாதிபதியிலேருந்து பாதுகாப்பு செயலகத்திலேருந்து எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியாச்சு, எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. இது அனுப்பியும் ஒரு தரம் எந்த விதமான பதிலும் இல்லை. நாங்கள் 4 மாவட்டமும் சேர்ந்து அனுப்பியிருக்கிறோம். ஜனாதிபதி செயலகத்துக்கு, கடத்தொழில் அமைச்சருக்கு, சகல பேருக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. ஆளுநருக்கு ஒரு பொம்மை. இன்றைக்கு ஆளுநர் ஒரு பொம்மை இருக்குது. இன்றைக்காவது கடத்தொழிலை பற்றி வாய் திறந்திருக்கா? ஏதாவது ஒரு சத்தம் வழியில் வந்திருக்கா? இல்லை. அப்போ இதுகளெல்லாம் இப்படி இருக்கேக்கள் எங்களுக்கு இந்த கடத்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னுக்கு எடுக்கிறது. இன்றைக்கு நேரா நிறுவனத்தை கேட்டால் நேரா நிறுவனம் சொல்லுன்னு சொன்னால் இது வந்து உண்மையின்படி பாதிக்கப்படும். இன்னும் ஒரு 5-10 வருஷத்திலே கடலில் மீனே இல்லாமல் பவளப்பாறைகள் அழிக்கப்பட்டு புல் இனங்கால அலையெல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு கடற்தொழில் மக்கள் செத்து கொண்டு போகிற நிலைமை தான் பெருமையை தவிர, ஆனால் ஒரு காலமும் மக்களுக்கு எந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எந்த விதமான வழியும் இல்லை. நீங்கள் அப்படி செய்வதாக இருந்தால் முதல் இழுவமடி தொழிலை நிறுத்துங்க. இழுவமணி தொழில் நிறுத்தி சட்டபரமான தொழிலை நிறுத்தினால்தான் நீங்கள் வருங்கால சந்தடி வாழவே தவிர இல்லைன்னு சொல்லி இதே நேராந்த நிறுவனர் ஒரு அருளானந்த ஐயா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் இப்படி ஒரு வசனத்தை வெளிவிட்டிருக்கார். எங்கள்கிட்ட வீடியோவும் இருக்குது.
ஏன்னு சொன்னால் சக்தி இந்த நியூஸில் அந்த நேர்காணலில் அவர் இதை சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு எங்களோட கடல் எப்படி போய்கொண்டு சொல்லி ஆயுசைங்கிற ஒரு நிறுவனமே சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு இங்கே என்ன நடக்குது? நீங்கள் அழிவு தொழிலுக்கு தான் இன்னும் முன்னுரிமை கொடுத்து அழிவு தொழிலை தான் மேற்கொள்றதே தவிர மக்கள் கேட்குற கேள்விக்கு கடற்தொழில் அமைச்சர் எந்த விதமான பதிலும் இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி அந்த முல்லைத்தீவு ஏடி ஒரு நியாயமான முறையெல்லாம் காய்ச்சிருக்கிறார். 500க்கு மேற்பட்ட லைட்டு கடலில் நேரி பார்த்தோன்னுக்கான் பிடிக்கல. இன்றைக்கு குஞ்சு மீன்களை கொண்டு தாங்கள் தேவையில்லாத காசுகளுக்கு விற்கிறாங்களோ அது எங்கிருந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. சூட இந்த விலை வடை இன்ன விலை என்று சொல்லி அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் கடற்தொழில் அமைச்சர் பாயுத வக்கீல். அப்போ என்ன காரணம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்றைக்கு இந்த மக்கள் கடற்தொழில் மக்கள் யாரை நம்பி இருக்கிறேன்? ஆறு இப்போ எங்கிட்ட தமிழ் கடற்தொழில் அமைச்சராக வந்தவுடனே எங்களோட மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டது. கடவுளே கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் வரந்தான் வந்திருக்கிறார், எங்களோட பிரச்சனையெல்லாம் தீரும், நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்யலான்னு எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எல்லாற்ற மக்கள் இந்த வாயிலே மண்ணை அள்ளி போட்டுட்டு தாங்கள் அழிவு தொழிலுக்கு மேற்கொண்டு அழித்தொழிலுக்கு நல்ல முன்னுதாரணத்தை கொடுத்து அழிவு தொழிலுக்கு ஊக்குவிச்சு இன்றைக்கு எங்கள் இந்த கடற்தொழில் அதை அழித்து வாழ்வாரத்தை அழித்து இன்றைக்கு மக்களை இந்த நிலைமையை கொண்டிருக்கிறார். தயவு செய்து சங்கங்கள் சமாசங்கள் விழிப்படைந்து இதுக்குரிய குரலை கொடுங்க. நீங்கள் இப்படியே இருப்பீர்களா இருந்தால் காலப்போக்கில் எல்லாரும் பட்டினி நடந்து சாவை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று உடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களை மிகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.